ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திருவள்ளூர் அரசு தலைமை மருத்துவமனையில் உயிரிழந்தவரின் உடலை மாற்றி குடித்து விட்டதாக ஊழியர்களிடம் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் தமிழன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். திருத்தணி அடுத்த பிஆர் பள்ளி பகுதியை சார்ந்த ராஜேந்திரன் என்பவர் நேற்று முன்தினம் தீராத வயிறுவலி காரணத்தினால் விஷம் குடித்து தற்கொலை முயன்றுள்ளார். உடனடியாக அவரை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை முடியாமல் திருவள்ளூர் தலைமை அரசு மருத்துவமனை கொண்டு வந்து இங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து அவருடைய பிரேதத்தை கைப்பற்றி பிணவரையில் வைக்கப்பட்டிருந்தது. இன்று அவருடைய உறவினர்கள் திருவள்ளூர் மருத்துவமனைக்கு வந்து அவருடைய பிரேதத்தை கேட்டபொழுது மருத்துவ நிர்வாகம் அவருடைய பிரேதத்தை காணும் என்ற ஒரு அதிர்ச்சிய தகவலை கூறியுள்ளார். அவருடைய வழக்கறிஞர் நம்முடைய அவர்களெல்லாம் சார் வணக்கம் சார். கடந்த நேற்று இறந்தவருடைய பிரேதத்தை வந்து இப்போ நீங்கள் மருத்துவமனையில் கேட்டீங்க, மருத்துவ நிர்வாகம் காணும்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு பிரேதம் என்பது எவ்வளோ முக்கியன்றது உலகத்துக்கே தெரியும். இறந்து போனவர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் என்பவர் கொஞ்சம் வயசானவர். ஆனால் இங்கே காட்டுறாங்க ஒரு கொஞ்சம் இளமையுடைய தோற்றத்தை உடைய ஒரு பிணத்தை காட்டிட்டு இதுதான் அவருன்னு சொல்கிறாங்க. அவருடைய மகனும் அதை மறுக்கிறாரு, அவருடைய சகோதரனும் அதை மறுக்கிறாரு. நிர்வாகத்திடமிருந்து இதுவரைக்கும் எந்த சரியான பதிலும் இல்லை. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நெருங்கிய உறவுகளுக்கு மட்டுமே அவருடைய பிரேதம் காணும் என்பது தெரிந்திருக்கிறது. கிராமத்திற்கோ இன்னும் அரசு அதிகாரிகளுக்கோ இன்னும் யாருக்கும் தெரியப்படுத்தலை. இப்போதான் வந்திருக்கிறோம். ஆனால் மருத்துவ நிர்வாகத்திடமிருந்து எந்த சரியான பதிலும் இன்னும் இல்லை இது வரைக்கும். சார் நீங்கள் வந்து இப்போ இந்த மருத்துவ நிர்வாகமான அவருடைய தலைமை மருத்துவரும் அதே போல் வந்து இந்த அவரிடத்தில் நீங்கள் கேட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? ஆர்எம்ஓட பார்த்தீங்கன்னா இன்னும் அவருடைய சொந்த சகோதரன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் சரியான பதில் தரவில்லை என்ற தகவலே வந்திருக்கிறது. இங்கு இருக்கின்ற கிட்டத்தட்ட 8-9 பிரேதங்களை பரிசோதித்த போது ராஜேந்திரன் என்கிறவருடைய பிரேதம் இங்கு இல்லை. அதுதான் உண்மை. குறிப்பாக பார்த்தா திருவள்ளூர் இந்த தலைமை அரசு மருத்துவமனை இந்த பிரேதம் காணும் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிசிடிவி கேமரா இருக்குது. பிரேத அறைக்கு முன்பு எந்த பணம் உள்ள போகுது எந்த பணம் வெளியே போகுதுன்றதை கூட நம்ம அதை செக் பண்ணலாம். அதுக்கு கூட அவங்க அனுமதிக்க மாட்டேன்றாங்க. குறைஞ்சபட்சம் அவங்களாவது செக் பண்ணி அதை சொல்லலாம், அதையும் பண்ண மாட்டேன்றாங்க. நாங்கள் கேட்டால் நீங்கள் அவரை போய் கேளுங்க இவரை போய் கேளுங்கன்னு பாதிக்கப்பட்டவர்களை அலக்கழிக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே இருக்கிறதே தவிர சரியான பதில் என்பதே இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக பார்க்கலாம். இந்த திருவள்ளூர் தலைமை அரசு மருத்துவமனையில் இந்த பிரேதம் காணாமல் போனதுக்கு மருத்துவ நிர்வாகம் அலட்சிய போக்கு என்று இந்த குடும்பத்தினர் கூறுகிறார்கள். தமிழன் நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.